ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ரூம்மேட்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொமான்டிக் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் இருக்கிற ஒரு அழகான காலேஜில் தான் நம்ம ஹீரோயின் சேர்றாங்க. ஃபஸ்ட் நாள் இவங்க வந்து ஹாஸ்டலில் தான் தங்கணும். ஹாஸ்டலில் பார்த்தா இவங்களுடைய ரூம்மேட் ஒரு மாதிரி அடாவடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கர பாடு படுத்துகிறாங்க. நிறையா சேட்டையெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் அவங்க ரூம்மேட் அவங்க ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமாக சண்டை, ஓரளவுக்கு ஒரு பிரச்சனைலாம் வருது. இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு வேறு எங்கேயும் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதிலே தங்க அவங்க கூடயே இருக்காங்க. போக போக அது பழகி போயிடுது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுது. அதுக்கப்புறம் நிறைய சம்பவம்லாம் நடக்குது. அந்த சம்பவத்தால் ஹீரோயின் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா, இறுதியில் ஹீரோயின் லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இது நடிச்சிருக்க ஹீரோயினுங்க செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃபில் காமெடி நல்லாவே இருக்குது. ஏன்னா ஒரு ஹாஸ்டலில் அதில் எப்படி இருக்கும், லேடிஸ் ஹாஸ்டலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நல்லாவே காமிச்சிருக்காங்க. குறிப்பாக ஃபாரினில் எந்த மாதிரியான அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. அங்கேயும் நம்மள மாதிரி தான் அப்படி அப்படின்ட்டு அப்படியே சேட்டையெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் அது படம் பார்க்குறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஃபஸ்ட்டாக பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. இது நடித்து எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அது அந்த ரூமை தவிர அவங்க ஃப்ரெண்டு பண்ணுற அந்த அலப்பறையெல்லாம் அப்பா சொல்லிக்கவே தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு படுபயங்கரமாக இருக்குது. நல்லா வைக்கிறாங்க, ரசிக்கவும் வைக்கிறாங்க. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லை. ஒரே காலேஜ் ரூமாகவே காமிச்சிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் இவங்க சொல்லலை. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஒரே மாதிரி தான் போகுது. ட்விஸ்ட் அண்ட் கிடையாது. ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. வழியே பெருசாக ஒரு கதை ஒன்றுமே இல்லை. அது கிளைமேக்ஸ் வரைக்குமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு ஜாலியான மூமெண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்களே தவிர கதை அந்த படத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதேமாதிரி செகண்ட் ஹாஃபில் காமெடிலாம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்தில் இன்னும் ட்விஸ்ட் அண்ட் வச்சு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறாங்க. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச படம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.